ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 3வது புக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். புக்கு ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, அப்புறம் அதே மாதிரி புக்கு ப்ரொமோஷன் சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட்டு 2 days போட்ட வீடியோஸில் ஃபஸ்ட்டு நம்மளோட எண்ணங்களை ஃபஸ்ட்டு எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கு உண்டான புக்கு நான் சொன்னேன், நான் படித்ததை நான் சொன்னேன். அதே மாதிரி அதில் இருக்கிற எடிஷன்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு, அடுத்த நாள் வந்து பாப்பிலோனின் மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு அந்த புக்கை சொன்னேன். இதில் என்னென்னா, யாராவது ஒருத்தருக்கு இந்த புக்கு யூஸ் ஆனால் கூட எனக்கு சந்தோஷம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு 5 பேர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அந்த புக்கு வந்து எங்கே கிடைக்கும், எப்படி வாங்குறதுன்னு சொன்னாங்க. நான் அமேசானில் வந்து அதோட லிங்க்கை வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டாங்க. அவங்க வாங்கி நல்லா படித்து அவங்களுக்கு லைஃப்பில் என்ன கேள்வி இருக்குதோ அதுக்கான விளக்கம் கிடச்சி அவங்க லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி முன்னேறணும். அது நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மனம் தரும் பணம் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கை எவ்வளோ டைம் படித்தேனே எனக்கு தெரியாது, அவ்வளோ டைம் படிச்சிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், 2014 21, 24, 26ன்னு எப்பெல்லாம் அட்லீஸ்ட் இயர்லி ஒரு தடவையாவது படிச்சிருவேன். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக படிச்சிருவேன். நெப்போலியன் ஹில் ஆத்தர் நேமு. நெப்போலியன் ஹில் வந்து யாருன்னா, ஒன்றுமே இல்லாத ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்து உலகத்தில் இவர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு வந்து சொல்லணும், எப்படி வந்து பெரிய பணக்காரங்க ஆகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இவர் தான் உலகத்துக்கு வந்து கொண்டு வந்தது. நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ் புக் மூலிமா. நீங்கள் கேட்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா, நம்மளோட தமிழ் இதில் எல்லாம் புக்கே இல்லையா, எப்போ பாரு ஃபாரின் ஆத்தர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நம்ம தமிழில் இல்லைன்னு யாருங்க சொன்னது? அவங்களே நம்ம தமிழ் புக்கை தாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து இது பண்ணுறாங்க. நிறைய பெரிய பெரிய புக்ஸ் படிக்கும்போது நம்ம திருக்குறளை, நம்மளோட குரானு, நம்மளோட பைபிளு எல்லாத்தையும் வந்து இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக யாரோ ஒரு ஆத்தர் ஏதாவது ஒரு இடத்துல, மகாத்மா காந்தியோட சத்திய சோதனை, இந்த புக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற ரெஃபரன்ஸை வந்து கம்பல்சரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் பார்க்கும்போது நினைப்பேன், நம்ம இந்தியாவிலேயே எல்லாமே இருக்குது, எல்லாம் இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்குமா? பக்கத்தில் இருக்கிறதோட அருமை எப்போ தெரிஞ்சுக்குவோம் தெரியுமா? எல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் பாலைவனத்தில் பாங்காட்டில் உட்காந்துருக்கும் போது தான் நம்ம ஊரோட அருமை தெரியும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த மனம் தரும் பணம் அப்படிங்கிற புக்கு. நம்ம எப்படி திங்க் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு படித்தோமா, 2வது எப்படி பணம் சம்பாரித்து அதை சேர்த்து வைக்கணும், அது எப்படி நம்ம டெவலப் பண்ணணுங்கிறது 2வது புக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன்னா, இந்த 2ஐயும் ஒரே டைமில் எப்படி நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டு, அதுதான் இந்த மனம் தரும் பணம்ங்கிற இந்த புக்கு. இந்த புக்கில் எண்ணம் தான் எல்லாங்கிறது தான் ஸ்டார்டிங்கு. எண்ணமே எல்லாம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங். அதே மாதிரி நம்பிக்கை தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படிங்கிறதோட நம்மக்கிட்ட சுய கட்டளை, டெய்லி பேசிஸில் நம்மக்கிட்ட நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக்கில் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பொக்கிஷம் இது. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு புக் இது. இது கண்டிப்பாக வாங்கி படிங்க. படித்து நீங்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பணக்காரங்களில் நீங்களும் ஒரு பெரிய பணக்காரங்க ஆகுங்க. அப்படி ஆனீங்கன்னா இந்த சேனலில் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த புக்கு நான் படித்தேங்க, என் லைஃப்பில் ஒரு சேஞ்சு நடந்ததுன்னு சொல்லி. இந்த நெப்போலியன் ஹில் அப்படிங்கிறவர் யாருன்னா, ஃபஸ்ட்டு பர்சனல் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறத வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்காக நம்ம இரும்பு தண்டவாளை, இப்போ ரயில் தண்டவாளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பெரிய லெவலில் ஃபஸ்ட் டைம் உலகத்தில் போட ஆரம்பித்தவர் கார்னெகின்னு ஒருத்தர், டேல் கார்னெகி. அவர்கிட்ட இவர் வந்து பிஏவாக ஒர்க் பண்ணார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு 20 வருஷத்துக்கு வந்து உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு கண்டிப்பாக நான் சம்பளம் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணின அப்படின்னா உன் லைஃப்பில் நீ நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய செல்வம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இவர் அப்போ ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபேமிலியில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை, குழந்தைகளை பார்த்துக்கணும். ஆனால் இதுக்காக நிறையா வந்து இன்டர்வியூஸ் எடுக்கிறதுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுறாங்க. போகும்போது நம்ம ஃபோர்டு கார் தயாரித்தார் இல்லையா, ஹென்ரி ஃபோர்டு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் போயிட்டு இவரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி, நீங்கள் எப்படி சாதாரண ஒரு நிலைமையில் இருந்து இவ்வளோ பெரிய ஒரு லெவல் ஃபினான்சியலாகவும்
ஒரு பெரிய புகழும் எப்படி அடைஞ்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு வந்து இதை எழுதணும்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரையும் போய் இன்டர்வியூ பண்ணி எல்லாம் எடுத்து தொகுத்து அதில் இருந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி குயிக்காக நம்ம வந்து அதில் இருக்கிற எல்லா ஜூஸ் மாதிரின்னு வைங்களேன் எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதா இந்த மனம் தரும் பணம் புக்கு. இதில் வந்து 15 சாப்டர் இருக்குது. இதில் எக்ஸசைஸும் இருக்குது. இது எப்படி நம்ம ஒவ்வொரு நாள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம அப்துல் கலாம் சார் சொன்னது தான், கனவு காணுங்கள், அவ்வளோதான். என்ன வேணுங்கிறத நம்ம கரெக்டாக நம்மளோட எண்ணத்தில் வச்சுக்கணும். வேணுங்கிறத கனவு காங்கணும், அதுக்குண்டான விடாமுயற்சி எடுக்கணும். அது எப்படி கொண்டு போகணும், ஏன்னா டெய்லி பேசிஸில் நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 10,000 எண்ணங்களுக்கு மேலே வந்து போகுமா, இதில் எங்கே போய் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ டைம் கிடைக்கும்போது நம்மளுக்குன்னு உள்ள இன்னர் இன்ஜினியரிங் எப்படி வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்மளோட பிரெயினுமே சர்வீஸ் பண்ணணுங்க. அதுக்காக டெய்லி பேசிஸில் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரமோ நம்மளால் முடிஞ்ச அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி புத்தகமோ இல்லை வந்து வீடியோ பார்க்குறது. அதாவது வீடியோனா நல்ல வீடியோஸ் பார்க்கணும், நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு தகுந்த மாதிரியான இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து பார்க்குறது படிக்கிறது. இதுலேயே வந்து நிறைய அவர் வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காரு. அதாவது நம்மளே கேள்வி கேட்டுக்க சொல்கிறாரு. சுய அலசல் கேள்விகள்னு சொல்லி கடைசியாக அது கொடுத்துருக்காரு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 61 கேள்வி கொடுத்துருக்காரு. அந்த 61 கேள்விக்கு நம்மக்கிட்டேயே நம்ம அந்த கேள்வியை கேட்டு பதில் எழுதணுன்னாலே நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எந்த ஜோசியம் நாடி ஜோசியம் எதுவும் பார்க்க தேவையில்லைங்க. இந்த 61 கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோன்னு வைங்க, நம்மளோட ராகு கேது சுக்கிரன் சூரியன் எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் எல்லா கட்டத்தையும் நம்ம நேராக சரி பண்ணிடுவோம். எல்லா குபேரம் எல்லாரும் வந்து நம்ம இடத்துலயே உட்காந்துக்குவாங்க. இவ்வளோதான் சிம்பிளுங்க விஷயம். அதனால இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். படிச்சுட்டு நான் நல்லா லைஃப்பில் முன்னேறிட்டேன்னு இந்த சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.